அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். எபேசியர் 4:3 இன்றைக்கு உலக திருச்சபை மாமன்றம் உருவான ஒரு நாள். பர்த் ஆஃப் வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் பிறந்த ஒரு நாளுங்க. இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. ஏன்னா திருச்சபைகள் ஒருமைப்பாட்டு உணர்வை காத்துக்கொள்ள வேண்டும். சபைகளிலே பிரச்சனை இருக்கக்கூடாது. சபைகளிலே கிறிஸ்து தலையாக இருக்க வேண்டும். வேற யாரும் இதுல தலையாக இருக்கக்கூடாது. யார் பெரியவன் என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடாது. இதெல்லாம் நினைத்துத்தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பவுலும் என்ன பண்ணிருக்காரு, எபேசு சபைக்கு அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். உங்களுக்குள்ளே அந்த மேட்டிமையான சிந்தனை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப சபைகளிலே பிரச்சனைகள் மேலோங்கி இருக்க வேண்டாம் அப்படின்னாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருச்சபைகள் பாத்தீங்கன்னா அதிகமாய் பிரச்சனைகளை கையில தூக்கி வச்சிருக்குது. அதாவது குறிப்பாக நம்ம பாத்தீங்கன்னா அந்த தேர்தல்கள்லாம் வருது இல்லையா, எல்லா சபைகளையும் இன்னைக்கு இது விதி விலக்கல்ல. அப்போ 2 குழுக்கள் இருக்கும், தேர்தல் வரும். இதே தேர்தல் முடிஞ்சிட பிறகு அதன் பிறகு நண்பனை போல பாவிக்கின்ற ஒரு மனப்பான்மை நமக்கு இன்னும் வரல. அப்ப அந்த கிறிஸ்தவனுடைய அந்த வேல்யூஸ்ன்றோம்ல, கிறிஸ்டியன் வேல்யூஸ், அந்த தன்மைகள் நமக்கு இன்னும் இல்லை. அந்த மனப்பான்மை நமக்குள்ளாக இல்லை. இது என்ன ஆகுதுன்னா நம்முடைய பிள்ளைகள் இவங்களையெல்லாம் பாதிச்சு ஒரு விரோதிகளாகவே பார்த்து ஒருவர் பார்த்து கை குலுக்க அந்த சமாதான வாழ்த்து கூட சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு பெரிய ஒரு விரோதத்தை இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம இந்த தேர்தல்கள்லாம் கொண்டு வருதுங்க. அது மட்டும் இல்ல, சபைகளை பத்தினா அந்தஸ்து அல்லது பெரிய பெரிய பதவி வகிக்கிறவங்க, சாதியம், இவையெல்லாம் திருச்சபை அதிகமாய் பிடிச்சு இருக்கிறதுனால இன்றைக்கு சபையிலே பிரச்சனைகள் அதிகமாய் வளர்ந்திருக்கிறது. இதையெல்லாம் கூடாது என்று தான் அன்றைக்கே பவுல் சொன்னார். அப்போ இதெல்லாம் கிறிஸ்துவுக்கு எதிராக இருக்கிறது. கிறிஸ்து மட்டும்தாங்க தலையாக இருக்கிறார் திருச்சபைக்கு. அப்ப தலையாக அவரை நாம பெற்று இருக்கின்றோம். அப்போ நம்ம திருச்சபைக்கு வெளியில எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். திருச்சபைக்கு வெளியில வேண்டாம் நாம எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருக்கலாம். ஆனா ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது ஆண்டவர் நமக்கு தலையாக இருக்கின்றார். அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளாய் வேண்டுங்க. அப்போ நாம என்ன செய்யணும்னா அமைதியோடு சமாதானத்தோடு நம்ம வாழ வேண்டும். உலக திருச்சபையா இருக்கணும். அதனாலதான் அன்னைக்கு இந்த மாமன்றம் உருவாக்குறதுக்கு என்ன காரணம்னாக்கா இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசி அன்னைக்கு ஜெனீவால இந்த கூட்டம் கூடி ஆம்ஸ்டர்டாம்ல கிட்டத்தட்ட 147 நாடுகள் ஒன்றாக இதற்கு இணைந்தாங்க. இப்போ 150 நாடுகள் ஒன்றாக இணைந்து இதுல அங்கம் வகித்திருக்கிறாங்க. ஆகவே எல்லா உலக திருச்சபைகளும் ஒன்றாக இணைந்து இருக்குது. அப்ப உள்ளூர் திருச்சபைகளும் இந்த விரோதங்களை எல்லாம் பகைமையெல்லாம் மறந்து எல்லாம் ஒன்றாய் இணைய வேண்டும். இதுதான் ஆண்டவர் இயேசுவின் விருப்பமா இருக்குது. ஆகவே இந்த அருமையான உலக திருச்சபை மாமன்றம் பிறந்த இந்த நாளிலே நாம் ஒன்றாய் இருப்போம் என்கின்ற அந்த ஒரு அறைகோலை நாம் எடுத்துக்கொள்வோம். இயேசு நமக்கு தலையாக இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தலையாக இருந்து வழி நடத்துகிறீர். உண்மை நாங்கள் பின்தொடர நீர் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.